இன்றைய கதையின் தலைப்பு கஷ்டமும் அனுபவம்தான். பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட போது தன்னுடைய மருத்துவருக்கு ஃபோன் செய்து, நெஞ்சு வலி அதிகமாக இருக்கு, எனவே தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். அதற்கு மருத்துவர், தனது கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர், என்னால் வர முடியாது, நீங்கள் கிளினிக் வர வேண்டியதானே என்றார். அதற்கு ஷா, என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை, காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை என்றார். சரி என்று மருத்துவர் பெர்னார்ட் ஷா வீட்டுக்கு வந்தார். மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறினார். ஷாவை விட முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தவாறு சேரில் அமர்ந்தார். பதறிப்போன ஷா காஃபி போட்டு கொடுத்தார். காஃபியை குடித்து முடித்துவிட்டு கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் பில் எழுதி பெர்னார்ட் ஷா கையில் கொடுத்தார். அதற்கு ஷா, என்ன டாக்டர், எனக்கு வைத்தியம் பார்க்க வந்துட்டு உனக்கு தான் நான் வைத்தியம் பார்த்திருக்கிறேன், இதற்கு கூலியா என்றார். பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த ஃபீஸ் என்றார். ஃபோனில் என்னிடம் என்னவெல்லாம் சொன்னீர்கள், எழுந்து நிற்க முடியவில்லை என்று கூறினீர்கள், இப்பொழுது ஓடோடி வந்தீர்கள், உங்களுக்கு காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை என்றீர்கள், ஆனால் இப்பொழுது எனக்கு காஃபி போட்டு தந்தீர்கள், நிற்க முடியவில்லை என்றீர்கள், இப்பொழுது அரை மணி நேரமாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்ததால் அதனால் பெரியதாக தெரிந்தது, ஆனால் இப்பொழுது எனது கஷ்டத்தை பார்த்ததால் உங்களின் கஷ்டம் மறந்துவிட்டது என்றார்.